காந்தி உண்ணாவிரதம் இருந்திருக்கின்றார். ஆனால் சாகும் வரை அந்த உண்ணாவிரதத்தை அவர் நீடிக்கவில்லை. சில கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் அவர் அந்த உண்ணாவிரதத்தை விடுத்திருக்கின்றார். ஆனால் அன்னையை பொறுத்த மட்டில் ஈழத்தில் மட்டக்களப்பில் அமிர்தகளியில் அந்த மாமாங்கேஸ்வரர் ஆலயத்திற்கு முன்றலாக அவர் உண்ணா நோன்பிருந்து இறுதி வரைக்கும் தன்னுடைய அந்த தியாகத்தை காட்டி என்று எத்தனை ஆண்டுகள் கழிந்தாலும் அவரை நினைத்து நாங்கள் அவருடைய தியாகத்தை பாராட்டக்கூடிய விதத்தில் அவருடைய தியாகம் அமைந்திருக்கின்றது. 1988ஆம் ஆண்டு இந்திய அமைதிப்படையினர் தமிழ் மக்களை அவர்களை அடாவடித்தனங்கள் செய்திருந்த போதும் அந்த அடக்குமுறைகளை நிறுத்த வேண்டும் என்றும் தமிழீழ விடுதலை புலிகளுடனான ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு சமாதான ஒப்பந்தத்தின் மூலம் தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகள் பெறப்பட வேண்டும் என்பதை முன்னிறுத்தி அவர் உண்ணா நோன்பிருந்து உயிர் நீத்து எமது மட்டக்களப்புக்கு ஒரு பெருமையை ஏற்படுத்தியிருந்தார். தமிழ் மக்களுக்காக தொடர்ச்சியாக நாங்கள் அனைவரும் தமிழ் தேசியத்தின் வழியிலே பயணிக்க வேண்டும். அது எந்த வகையான விடுதலை போராட்டமாக இருந்தாலும் நாம் எமது தமிழ் தேசிய பாதையிலிருந்து விலகாது தமிழ் தேசியத்திற்காக அர்ப்பணிப்புடன் தமிழ் மக்கள் பயணியுங்கள் என்ற செய்தியை அவர் எங்களுக்கு தந்திருக்கின்றார். எதற்காக தனது உயிரை அர்ப்பணித்தார் என்பதை நாம் மட்டுமல்ல, எமது எதிர்கால சந்ததியினர் ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டு அந்த தியாகத்திற்கு மதிப்பளித்து தியாகத்தின் உச்சத்தை அடையும் வரை ஒவ்வொரு எதிர்கால சந்ததியினரும் பாடுபட வேண்டும் என்பதை வலியுறுத்தி, இன்று அன்னை பூவதியின் 38வது ஆண்டு. இன்று அதே இந்திய துணை பிரதமர் இலங்கைக்கு வந்திருக்கின்றார். அதே துணை பிரதமர் ராதாகிருஷ்ணனுடன் எங்கள் தமிழ் தேசிய கட்சிகள் கலைக்கின்றது. நாளை படம் வர இருக்கின்றது. யாராவது அங்கு போகின்ற கட்சியைச் சேர்ந்தவர்கள், தமிழ் தேசியத்தை நேசிக்கின்றவர்கள், இன்று அன்னை பூவதியின் உண்ணாவிரதம் இருந்து அவர் உயிர் நீத்திருக்கின்றார். 38 வருடங்களாக நீங்கள் ஏமாற்றி இருக்கின்றீர்கள், அதை உங்களால் ஏன் செய்ய முடியவில்லை என்று கேட்பதற்கு எந்த தமிழ் தேசிய கட்சிக்கு திராணி இருக்கின்றது என்பதை நான் இடத்தில் பகிரங்கமாக கேட்க விரும்புகின்றேன். அன்னை பூவதி அம்மா அவர்கள் இந்த மண்ணிலே அவை அன்னையர் முன்னணியினுடைய தலைவியாக இருந்து தன்னுடைய தியாக நடவடிக்கையை மேற்கொண்டிருந்த காலப்பகுதியிலே இந்திய அரசாங்கம் IPK எனப்படுகின்ற இந்திய படையை இந்த தீவிலே அமைதியை ஏற்படுத்துவதற்காக அனுப்பி வைத்து அவர்கள் வேலியை பயிர் மேய்வது போல் தமிழ் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை வழங்குவதற்காக அனுப்பப்பட்ட IPK அந்த இந்திய படை தமிழர்களை இந்த வடக்கு கிழக்கிலே கொன்று குவித்து ஒழித்தார்கள். அதிலே கிழக்கு மாகாணத்திலே தமிழ் மக்களுடைய இருப்பிடங்களையும் தமிழ் மக்களையும் தமிழர்களுடைய இளைஞர் யுவதிகள் மற்றும் அவர்களுடைய பெண்கள், குறிப்பாக பெண்கள் கடத்தப்பட்டும் காணாமலாக்கப்பட்டும் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தும் பெரும் அட்டூழியங்களை மேற்கொண்டார்கள். அந்த நிலையிலே அவர்கள் அதனை கண்ட அம்மா அவர்கள் 2 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உடனடியாக வந்து விடுதலை புலிகளுக்கும் இந்திய இராணுவத்துக்கு நடைபெற்ற அந்த போராட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும், உடனடியாக விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற அந்த 2 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அந்த தியாகத்தை செய்து சரியாக 32 நாட்கள் அந்த தியாகத்தை மேற்கொண்டு அவர் தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார். இதெல்லாம் நாங்கள் சும்மா நடந்து வந்த விடயமாக கடந்து செல்ல முடியாது.